வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. விஜய் பனையூரில் இருக்கிறாரு. காங்கிரஸ்காரங்க யாரோ பார்க்க போயிருக்காங்க போல, பார்க்க விடல போல. ஆளுநர் கூப்பிட்டுருக்காரு. இல்லை கூப்பிடல, அழைப்பு கடிதம் கொடுத்துருக்குறாங்க, இந்த நாளைக்கு கூப்பிட்டுருவாங்க. இல்லை 118 சீட்டோடு வாங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் கூப்பிடுறேங்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் போவாங்களா மாட்டாங்களா? இல்லை அண்ணன் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறாரு, அப்படி ஒரு கோரிக்கை வச்சா உள்ளே போவாங்கங்கிறாங்க. அப்படி போகிறதுக்கான கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் தலைமையிடமிருந்து வந்திருக்கா, இல்லை சமூக வலைதளங்களில் பரப்புகிறாங்களா? இது எப்படி போகும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள், நிறைய ஊகங்கள். 118னா என்ன, ஃப்ளோர் டெஸ்ட்னா என்ன, அவை பெரும்பான்மைன்னா என்ன, அறுதி பெரும்பான்மைனா என்ன, ஃப்ளோர் டெஸ்ட்டை வச்சு தீர்மானிக்கணுமா, மெஜாரிட்டியை வச்சு தீர்மானிக்கணுமா, மெஜாரிட்டியோட 5 வருஷம் நகர்த்துவது சரியா, இல்லை ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிச்சுட்டு அப்படியே 5 வருஷம் நகர்த்துவது சரியா? இதற்கு முன்னாடி நரசிம்மராவ் அப்படி தானே மத்தியில் 5 வருஷம் ஆட்சி செஞ்சார். ஆனால் அவருடைய ஆட்சியை பாஜக ஆதரவு ஆட்சின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களே, பாபர் மசூதியை இடிக்க விட்ட ஆட்சின்னு கிண்டல் பண்ணாங்களே. அப்போ ஆர்எஸ்எஸ் காரரான நரசிம்மராவ் காங்கிரஸ் போர்வே ஆட்சி செஞ்சாராம். நிறைய விஷயங்கள் இதில் நம்ம உள்ள பூந்து வரலாறு நிறைய பேசலாம். விஜய் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏடிஎம்கேவை 2ஆ உடைச்சு சிவி சண்முகம், வேலுமணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் சிவி சண்முகத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சிவி சண்முகம் இந்த மாநிலங்களவை இதை ராஜினாமா செய்ய போறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது? இப்போ மினிஸ்டர் ஆக போகிறாரா? அப்போ அவர் மினிஸ்டர் பதவி விஜய்கிட்ட கேட்குறாங்களா? விஜய் மினிஸ்டர்னா யாருக்கு கொடுப்பாரு? காங்கிரஸுக்கு ஒரு 2 மினிஸ்டர் பதவி கொடுத்துருவாங்களா? தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர், அல்லது விடுதலை சிறுத்தையின் தலைவருக்கு ஒரு தலித்த முதலமைச்சர் ஆக்கியா? ஏன்னா தலித்துகளுக்கு முக்கியத்துவம் திமுக தரலைன்னு சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளை விளக்க பார்த்தாரு. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் அவரே போயிட்டாரு. தலித்துகளுக்கு முதலமைச்சர் ஆகலை, தலித்துகளுக்கு முதலமைச்சராகும் தானே சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அண்ணன் திருமாவளவனை சேர்த்தா அவர் முதலமைச்சர் ஆக்கிடுவாரா? இடதுசாரிகள் போய் சந்திப்பாங்களா? இல்லை இன்னைக்கு திமுக அறிவாலயத்தில் எல்லா கூட்டணி கட்சியும் பேசியிருக்காங்களே. அப்போ என்னதான் நடக்க போகுது? ஒன்று திமுக கூட்டணி பிரிச்சுட்டு ஒரு 120 சீட்டு கொடுத்து விஜய் முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா 118 120 இருந்தால் வா, இல்லாட்டி வராதுன்னு சொல்லிட்டு அலில்கர் போயிட்டாரு. இல்லையா ஏடிஎம்கே நல்லா உடைச்சு ஒரு அங்கே ஒரு 30 சீட்டுங்கிற மாதிரி வாங்குற அளவுக்கு வாங்கி தனி அணியாகி அதோட சேரணும். இல்லைன்னா அதிமுக முழுசா ஆதரிக்கணும். அதிமுக முழுசா ஆதரிச்சா எடப்பாடி விஜய முதலமைச்சர் ஆக்குவாரா? விஜய முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டு எடப்பாடி டெப்டி சிஎம்மாக இருப்பாரா? அது அவருக்கு அவமானம் இல்லை. அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சிக்கு பெரிய அவமானம். அதை அவங்க செய்வாங்களான்னு தெரியல. அப்போ இவ்வளோதானே வாய்ப்பு இருக்குது, வேற என்னதாங்க இருக்குது? அப்போ மறு தேர்தலா? ஸோ இப்படியே விவாதம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் தாவேகா இவங்க எல்லாரும் ஒரு ஆன்டி பிஜேபி, ஒரு பிஜேபி அணி வேணான்னு காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தையிலும் விரும்புகிறாருன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகால வெற்றி பெற்ற வேட்பாளர்கள், நம்ம மதுரை வேட்பாளர் நம்ம அண்ணன் தான், அவர் நம்ம நண்பர், விவாதங்களில் என் கூட அடிக்கடி கலந்து கொள்வார். அவர் என்னாச்சுன்னு தெரியல, நல்லா தான் தமிழ் பேசுவார். திடீர்னு பார்த்தீங்கன்னா கே பஜே கருகாட்சி கட்பச்சகே அமித்ஷாகே மோடிஜிஹே அரைக்கமக தாவேகே விஜய்ஜி அப்படின்ட்டாரு. ஏன்னா மதுரையில் ஜெயிச்சிருக்கிறாரு. மதுரையில் ஜெயிச்சவர் எதுக்கு உருது, அரபி, ஹிந்தி, சமஸ்கிருதம் கலந்து பேசுகிறாருன்னு நமக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னு கேட்டால் மதுரையில் ஜெயிச்சிருக்காரு. இவருன்னு உத்தரப்பிரதேசலையோ வாரணாசிலையோ பங்களாதேஷ்லையோ இங்கே ஜெயிச்சிருக்காரு. மதுரை தானே வெற்றி பெற்ற வாக்களித்த மக்களுக்கு நன்றின்னு சொல்ல வேண்டியதானே. என்னென்னமோ இந்தியில் பேசியிருக்காரு. டக்குன்னு பார்த்தா சிவகாசியில் யாரோ கீர்த்தனான்னு ஒரு லேடி, அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க போல. அவங்களும் ஒன்றே ஹிந்திலலாம், அப்படி ஹிந்தியில் தான் பேசுவாங்க, இங்கிலீஷ்லாம் பேச மாட்டாங்க. ஒன்லி ஹிந்தி அப்படின்னு. அவங்க ஹிந்தியில் பேசுனது இதாகுது. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஹிந்தி தமிழ்நாட்டில் பேச மாட்டோம், எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும், ஹிந்தியில் நாங்கள் பேச மாட்டோம்னு. ஸோ பிரதமரே வந்தாலும் இங்கே ஹிந்தியில் பேசக்கூடாது, வேணா தாய்மொழியான குஜராத்தியில் பேசு. ஹிந்தி இங்கே பொது மொழியும் கிடையாது, எங்கள் தேசிய மொழியும் கிடையாது. இந்தியாவை பொறுத்தவரையும் எல்லா தேசிய மொழி, எல்லா தேசிய இனத்தின் மொழியும் தான் தேசிய மொழி, அலுவல் மொழி. இந்திக்கு ஸ்பெஷல் அங்கீகாரம் கிடையாது என்பதை இந்திய துணை கண்டத்துக்கே உணர்த்திய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அன்னைக்கு சம்பத் நேருட்ட வாக்குறுதி வாங்கினாரு, அண்ணா போராடினாரு, கலைஞர் அதுக்காக கள்ளக்குடியில் ஜெயிலில் இருந்தாரு. முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே இந்தியை தடுத்து நிறுத்திய ஒரு வரலாறு திராவிட இயக்கத்துக்கு உண்டு, குறிப்பாக திமுகவுக்கு உண்டு. அதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் காலத்திலே எதிர்த்த வரலாறு தந்தை பெரியாருக்கு உண்டு. 1938 தமிழ்நாடு தமிழருக்கே போராட்டம். இந்த வழியில் வந்ததுனால காங்கிரஸ்காரங்க கூட அதுக்கப்புறம் இந்தியை திணிக்கிறோன்னு தமிழ்நாட்டில் பேசினது இல்லை. அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் ராஜீவ்காந்தி இந்த ஆல் இண்டியா ரேடியோலாம் இந்தி திணிச்சு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் திராவிட கழகம்லாம் நடத்தினாங்க. மதுரை, புதுக்கோட்டை, திருச்சின்னு மிகப்பெரிய அளவில் ஆல் இண்டியா ரேடியோ முற்றுகை செஞ்சுலாம் நடத்தினாங்க. அப்புறம் இந்த சித்திரஹார் அப்படிங்கிற நிகழ்ச்சியை குறைச்சிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தூர்தர்ஷன்லன்னு போராட்டம் நடத்தினாங்க. அதாவது தூர்தர்ஷன் இப்போ இந்த மாதிரி தமிழ் தொலைக்காட்சிகள் அப்போ கிடையாது, தனியார்லாம். அப்போ அந்த அரசு நிறுவனமான டிடியில் தமிழ் திரைப்படம் வேணுங்கிறதுக்காண்டி திராவிடர் கழகம் போராட்டம் நடத்தியிருக்கு. இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்ட இளைஞர்களே, இன்னைக்கு இத்தனை தமிழ் தொலைக்காட்சி இருக்கு, இவ்வளவு தமிழ் படங்கள் இருக்கு, இவ்வளவு தமிழ் பாட்டு இருக்கு. அன்னைக்கு இருந்த நடுவண் அரசு, பிஜேபிக்கு முன்னோடியாக இருந்த காங்கிரஸ்லாம்
சித்திரகார், சந்திரகாந்தா எல்லாம் இந்தியில இருக்கும். அதை தமிழ்ல போடுங்கன்னு சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்தது. அந்தந்த மாநில மொழியில் நீங்க பண்ணணும். டிடி தூர்தர்ஷன் வச்சுக்கிட்டு முழுக்க முழுக்க ஹிந்தியை மட்டும் திணிக்கிறீங்க. எங்க மாநில மொழி திரைப்படத்தை போடுங்க, தமிழ்நாட்டில் தமிழ் படம் போடுங்க, கர்நாடகாவில் கன்னட படம் போடுங்கன்னு போராடியது திராவிடர் கழகம். இங்க உள்ள பெரியாரிய சிந்தனையாளர்கள் சித்திரகாருக்கும் சந்திரகாருக்கும் எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தியது. இதுக்கெல்லாம போராட்டம்னா இதுக்கெல்லாம் தான் போராடினது. அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதிகள்ல எதையெல்லாம் போராடி கிடைச்சதுன்னு தெரியல. நீங்க சர்வசாதமா இன்னைக்கு கேட்கிற விஷயம், பார்க்குற விஷயம், நுகர்கின்ற விஷயம் எல்லாமே அதற்கு எல்லாமே ஒரு பெரிய விலையை இந்த இயக்கம், பெரியார் இயக்கம், பெரியார் அண்ணான்னு போராடி பெற்று இருக்கிறார்கள். இங்க இந்தி வேணாம், படிக்கிற இடத்துல இந்தி வேணாம், வேலை பார்க்குற இடத்துல இந்தி வேணாம், ஃபார்ம்ல இந்தி கூடாது. இதெல்லாம் போராடி 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 வந்த நிலையில்தான் இன்றைய மோடி ஆட்சி திருப்பி இந்தியை கொண்டு வந்து அருப்புக்கோட்டையில திணிக்குது, மடத்துக்குளத்துல திணிக்குது, மண்ணச்சநல்லூர்ல திணிக்குது, காரியாப்பட்டியில திணிக்குது. காரியாப்பட்டி ஒரு பேங்க்ல இந்தியை திணிக்குது. ஒரு இந்திக்காரன் நிற்கிறார். இவ்வளவு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. வட இந்திய மொழியை திணிப்பது ஒரு அரசியல். வடவர்களை அதிகமாக தமிழகத்தில் அதிகம் கொண்டு வந்து இறக்குவது ஒரு அரசியல். அவர்களை அதிகாரத்தில் உட்கார வைப்பது ஒரு அரசியல். தமிழ்நாட்டின் அரசு வேலைகளிலே வட இந்தியர்களை, தமிழ் தெரியாதவர்களை கொண்டு வருவது ஒரு அரசியல். இது எல்லாமே பாஜக அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் ஆபரேஷன் லோட்டஸ். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இன்னைக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இன்னும் ஆட்சியில் அமரல, அவங்க இன்னும் பெரும்பான்மை இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ளேயே அந்த வேட்பாளர்கள் யாருக்கு இண்டிகேட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. விஜய் இன்னும் பாஜக கூட்டணிக்கு போறேன், அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆகல, வெளிப்படையா மன்னிப்பு கேட்கல, காலில் விழல. அங்க அமித்ஷா நினைச்சாதான் ஜி 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 காங்கிரஸோட போனது தப்பு ஜி, காங்கிரஸ் ஆதரவு கேட்டது தப்பு ஜி அப்படின்னு மன்னிப்பு கேட்கணும்னு பாஜக எதிர்பார்க்கும். அவங்க எல்லா ஸ்டேட்டையும் தான் கைக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ காங்கிரஸையா கூப்பிடுறேன்னு அமித்ஷா வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா ஆளுநர் கூப்பிடுறதா நியாயம். இப்ப அவர்கிட்ட 108 சீட் இருக்கு, கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட்ல அவர் நிரூபிச்சுட்டு போறாரு. இல்லையா மெஜாரிட்டி நிரூபிக்காமலே, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாமலே ஆட்சி நடத்தினா நடத்திட்டு போறாங்க. அது திமுக பாடு, அதிமுக பாடு. அவங்க பாடு நடத்திட்டு போறாங்க. தேவைப்பட்டா சில தீர்மானங்கள் ஆட்சிக்கு எதிராக வந்துச்சுன்னா அப்போ அவங்க பெரும்பான்மைக்கு யாரு தேவை என்னன்னு பார்த்துட்டு போறாங்க. இப்போதைக்கு 108 சீட் இருக்குல்ல, ஏன் நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஆனா இப்பயும் இதை நம்ம தான் பேசுறோம். விஜய் பேச மாட்டாரு. அமித்ஷா என்னை வெஞ்சிக்கிறார், மோடி என்னை வரவிடாமாக்குறாரு, நான் காங்கிரஸை கூட்டதுனால ஆளுநர் என் மீது கோபமா இருக்காரு. இதையும் நம்ம தான் கண்டுபிடிச்சு பேசணும். அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா அந்த தாவேக்கு அவருடைய பேட்டர்ன்ங்கிறது ஆன்டி பிஜேபி அல்ல, திராவிட இயக்க பேட்டர்ன் அல்ல, தமிழர் அரசியல் பேட்டர்ன் இல்ல, இடதுசாரி பேட்டர்ன் இல்ல. அது என்ன பேட்டர்ன்? அது பாஜக பேட்டர்ன். பாஜக பேட்டர்ன்ங்கிறது இந்துத்துவா பேட்டர்ன். இல்லைன்னா அரசியல் அற்ற பேட்டர்ன். அரசியல் அற்று ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி இருந்தாலும் அது பாஜக பேட்டர்ன் தான். இல்ல வெளிப்படையா இந்துத்துவாவா இருந்தாலும் அது பாஜக பேட்டர்ன் தான். அப்ப நீங்க திராவிட இயக்க சிந்தனையாளரா தமிழ்நாட்டில் இருந்தா மட்டும்தான் அது ஆன்டி பிஜேபி பேட்டர்ன். விஜய் மாதிரி அவர் இங்கிட்டும் போவாரு, அங்கிட்டும் பேசுவாரு, இவங்களையும் ஆதரிப்பாரு, அவங்களையும் ஆதரிப்பாரு, எது குறித்தும் கருத்து சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் பிஜேபியை எதிர்ப்பார், நம்புங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு உதாரணம் தான் மதுரையில ஜெயிச்ச எம்எல்ஏவும் அந்த சிவகாசி எம்எல்ஏ அந்த லேடியும் பாத்தீங்கன்னா ஹிந்தியில பேசியிருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க கார்த்தி சிதம்பரம் ஏன் இன்னைக்கு பேட்டி கொடுத்ததே இல்லையா? எல்லாரும் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, தயாநிதி மாறன் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. இல்லைன்னா தமிழ்லேயே பேசுங்க. வைகோ இங்கிலீஷ்ல பேசுவார். எதுக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் பிரச்சனையை பத்தி, தமிழ்நாட்டு தேர்தலை பத்தி ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க எதுக்காக ஹிந்தியில பேசணும்? அவங்க சொல்றாங்க இந்தியா முழுக்க எங்க அண்ணனை நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம், உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க போறோம். இங்கிலீஷ்ல பேசினா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துற போது, இங்கிலீஷ்ல பேசினா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துற போது நீங்க எதுக்காக ஹிந்தியில பேசுறீங்க? யாருக்கு நீங்க சிக்னல் கொடுக்குறீங்கன்னு புரியுதா? தாவேகா கட்சி பாஜகவின் கொள்கைக்கோ, இந்துத்துவாவுக்கோ, முஸ்லீம் வெறுப்புக்கோ நாங்க எதிரி இல்லை. உங்களுடைய அந்த அஜெண்டா எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோங்கிறத மறைமுகமா சிக்னல் கொடுக்குறாங்க அந்த வேட்பாளர்களே. ஒரு திமுக அதிமுக வேட்பாளர் ஹிந்தியில இப்படி பேசுவாங்களா? 67ல தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் எம்ஜிஆர் காலத்துல இரட்டை குழல் துப்பாக்கினார் எம்ஜிஆர். திமுகவும் அதிமுகவும் இந்திய எதிர்ப்பதில் இரட்டை குழல் துப்பாக்கி. எனக்கு கருணாநிதி எதிரி, ஆனா திமுகவின் கொள்கை தான் அதிமுகவின் கொள்கைனார். இந்திய எதிர்ப்புல எங்க 2 பேருடைய கொள்கை, திமுகவோட கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை. ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. என்ன வித்தியாசம்? கருணாநிதி இருக்கக்கூடாது, அதான் எம்ஜிஆர். கலைஞர் எதிர்ப்புங்கிற ஒற்றை அரசியலை தவிர்த்து அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. பெரியாரை ஏத்துக்குவாங்க, அண்ணாவை ஏத்துக்குவாங்க, திராவிடத்தை ஏத்துக்குவாரு, ஈழ பிரச்சனையிலேயே ஆதரிப்பாரு. திராவிட இயக்கம் என்னெல்லாம் செஞ்சுச்சோ அதை தான் எம்ஜிஆர் செய்வாரு. ஆனா கலைஞர் எதிர்ப்பு, அவ்வளவுதான். சோ அப்பேற்பட்ட எம்ஜிஆரை இந்தி எதிர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய இந்தியை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லவே இல்லையே. அப்ப இப்பேற்பட்ட தமிழ் மண்ணுல
38 தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம், 65 வீரியம் எடுத்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், 84 85 ராஜீவ்காந்தி காலத்தில் அடுத்த கட்டத்துக்கு சென்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்தி உள்ளவே வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் 10 வருஷம் மோடி எவ்வளவோ ட்ரை பண்றாரு. குரு உச்சவ் அப்படின்னாரு. என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க. காங்கிரஸோட பல மடங்கு வீரியமா இந்தியை திணிச்சு பார்த்தாங்க. ஆனா தொடர்ந்து இங்க அடி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்தியை கொண்டு வந்தா இங்க பத்த வைக்கப்படும் அப்படின்னு, இங்க தீ பற்றி எரியும், தீ பரவும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு திமுக அதிமுக இல்லாத ஒரு கட்சி கையில கிடைச்சிருக்கு. அவங்க சும்மா இப்ப காங்கிரஸ் பக்கம் போயிருக்காங்களேன்னு கோபத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாவேக்கானுடைய பேட்டர்ன் தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு அவங்க யார் தலைமையில வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், யார் தயவில் வேணாலும் ஆட்சி அமைக்கட்டும், அந்த கட்சியினுடைய பேட்டர்ன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள்ல யாருக்காவது இந்துத்துவ எதிர்ப்பு, மொழி உணர்வு, திராவிட இயக்க சிந்தனை, சமூக நீதி, தமிழ் உணர்வு, தனித்தமிழ்நாடு, திராவிட நாடு, அறிஞர் அண்ணா, பெரியார், அம்பேத்கர், இந்த கோட்பாடு உடையவர்கள் யாருமே கிடையாது. அதே சமயம் அவங்களாம் இந்த கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் சொல்ல மாட்டேன், எதுவுமே இல்லை. அதுதான் ஆபத்து. அதுதான் அமித்ஷாவுக்கு கொண்டாட்டம், பிஜேபிக்கு கொண்டாட்டம். ஆளுநர் விளையாண்டு பார்க்கிறார். ஆளுநர் விளையாடும் விளையாட்டு. இதற்கிடையில் தாவக வேட்பாளர்கள் சிக்னல் கொடுத்துருக்காங்க. நாங்க உங்களுடைய அடிப்படையான இந்துத்துவாவை எதிர்க்க மாட்டோம். ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி மாதிரி தான் அவங்களும் பேசியிருக்காங்க, தாவைக்காவும். ஸோ இந்த நேரத்தில் இந்த வேட்பாளர்கள் இந்தியில கொடுத்தது யதார்த்தம் அல்ல. முஸ்தபா என் பக்கத்துல உட்காந்து நல்ல தமிழ்ல உரையாடியவர். சம்மந்தமே இல்லாம எதுக்கு இந்தியிலையும் உருதுலையும் அரபுலையும் சமஸ்கிருதத்திலையும் பெங்காலிலையும் எதுக்கு அவர் பேசணும்? தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு இப்படிலாம் பேசணும்? இப்ப புரியுதுங்களா? இது திணிக்கப்பட்டது, இது சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டு மரபை உடைங்க, தமிழ் ஆங்கிலம்ங்கிற இருமொழி கொள்கை கான்செப்டை உடைங்க. அங்கிருந்து மும்மொழி கொள்கையை திணிக்க சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி இது வந்திருக்கு, சுற்றறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு 2 தாவைக்கா வேட்பாளர்கள் தமிழ்ல பேச மாட்டோம், இந்தியில தான் பேசுவோம்னு சொல்றாங்க. அப்ப புரியுதுங்களா? அதுவும் அந்த கீர்த்தனாங்கிறவங்க, நான் கூட அவங்க ஏதோ இந்தி பண்டிட் போல, ஏதோ வட இந்தியரை நிப்பாட்டி இருக்காரு போல விஜய் அப்படின்னு பார்த்தா பக்கா சிவாசி லேடியா இருக்கிறாங்க. நம்ம அக்கா மாதிரி பார்க்க, நம்ம அக்கா மாதிரி, பெரியம்மா, சித்தி, அத்தை, அந்த நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டு லேடிஸோட முகச்சாயல் அப்படியே இருக்கு. நல்ல ஒரு வில்லேஜ் குணம், அருப்புக்கோட்டை காரியாப்பட்டிக்காரங்க மாதிரி இருக்கு முகம். அப்படியே நம்ம வில்லேஜ், நம்ம நல்ல ஒரு தமிழ் முகம். அதை பார்த்தா இந்தியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல பேசினா யாரும் தமிழ்நாட்டில் வரவேற்க தான் செய்வாங்க. இங்கிலீஷ்ல பேசுறது தான் தமிழ்நாட்டின் இயல்பு. ஆனா இந்தியில இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழை புறக்கணிப்பது. தமிழை புறக்கணிக்க நினைக்கும் பாஜகவினுடைய கொள்கைக்கு உடன்பட்டு போவதுங்கிற விஷயத்தை நீங்க உணரணும். ஒண்ணு இந்தியை எதிர்க்கிறோம், இந்தியை ஆதரிக்கிறோம். நாங்க திமுக அதிமுக மாதிரி இந்தியை எதிர்க்கவில்லைங்கிற ஒரு சிக்னல். இன்னொரு பக்கம் ஒரு பிராமின் எம்எல்ஏ இனிமே ஆன்டி பிராமின் எவனும் பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸோ இந்த ரெண்டுமே பிஜேபிக்கு பிடித்த விஷயம். தமிழ்நாட்டில் அவங்களுக்கு 2 விஷயம் எரிச்சல்: ஆன்டி பிராமின், ஆன்டி ஹிந்தி. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்கடான்னு எரிச்சலா இருந்திருப்பாங்க ஆர்எஸ்எஸ் நாக்பூர் வாலா. இப்ப நாக்பூர் வாலாக்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி வந்திருக்கும். அங்க ஹிந்தி பேச நம்ம தமிழ் மண், பெரியார் மண்ல இருந்து இந்திக்கு ஆதரவான குரல் வந்துருச்சுடா, இந்தியிலேயே பேட்டி கொடுக்குறாங்கன்னு ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும். ஸோ ஒரு பக்கம் ஃப்ளோர் டெஸ்டா, மெஜாரிட்டி நிரூபிக்கிறதா, அவை பெரும்பான்மையா, அறுதி பெரும்பான்மையாங்கிற லீகலான இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய பாவம் ஆளுநர் பாடாப்படுத்துறாரு, பிஜேபி பாடாப்படுத்துதுன்னு இன்னொரு பக்கம் சிம்பத்தி அரசியல் போய்கிட்டு இருக்கு. திமுக என்ன செய்ய போகுதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திமுக ஒன்றும் செய்யல, எதிர்கட்சியா உட்காரன்ட்டாங்க. ஏடிஎம்கே 2ஆ உடையதா 3ஆ உடையதா, காங்கிரஸ் போனது தப்புன்னு காங்கிரஸ்ல இருந்தே எதிர்க்கிறதுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாஜகவின் ஐடியாலஜிக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல என்று தாவக வேட்பாளர்கள் சிக்னல் கொடுத்துட்டாங்கிறது நீங்க கவனிக்கணும். இதுதான் நுட்பமான அரசியல். இதுதான் ஜீவா டுடே கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அரசியல். மற்றபடி நம்முடைய கான்செப்ட் என்ன? யார் தனி கட்சி பெரிய கட்சியா வந்திருக்கோ அதை ஆட்சியை அமைக்க அழைக்கணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ஆளுநர் அழைக்கணும். ஆனா ஆளுநர் அழைக்கல, அது தப்பு. ஆனா அதுக்கான குரலை முதல்ல யார் கொடுக்கணும்? விஜய் கட்சி கொடுக்கணும், விஜய் கொடுக்கணும், விஜய் கட்சி நிர்வாகிகள் கொடுக்கணும். ஒரு பிரஸ் அறிக்கை, சுற்றறிக்கை, பிரஸ் மீட்டு எதுவும் இல்லை, அவங்க அமைதியா இருப்பாங்க. அப்ப என்ன ஹிடன் அஜெண்டா? ஹிடன் அஜெண்டா இருந்தாதான் அப்படி அமைதியா இருப்பாங்க. அந்த ஹிடன் அஜெண்டாங்கிறது காங்கிரஸுடன் போவது மட்டும் இல்லை, பாஜகவின் தயவிலும், நேரடி தயவிலும், மறைமுக தயவிலும் வேற எதுவும் அஜெண்டா வச்சிருக்கிறாங்களா அப்படி கூட சந்தேகிக்கான காரணிகள் அதிகம். ஏன்னா ஆளுநர் பாஜக ஆளுநர் தான். அவங்க பார்த்து என்ன வேணாலும் செஞ்சுக்குவாங்க. கூப்பிடுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க, 4 டெஸ்ட் எடுத்து காலி பண்ணுவாங்க. 4 டெஸ்ட் இவங்களே ஆள் கொடுக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பாஜக கோவால என்ன பண்ணுச்சுன்னு தெரியாதா? மகாராஷ்டிரால என்ன பண்ணுச்சுன்னு தெரியாதா? ஏன் நம்ம பக்கத்துல கர்நாடகால இவங்க எப்படி 4 டெஸ்ட் இந்த மாதிரி பிரச்சனை வந்தப்ப யாரை கூப்பிட்டாங்கன்னு தெரியாதா? எண்ணிக்கையில குறையா இருக்கிற பிஜேபியை கூப்பிட்டு ஆட்சி அமைக்க அழைச்சாரு. காங்கிரஸ் அதோட கூட இருந்துச்சு, இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க அமைச்சு டைம் கொடுத்தாரு 4 டெஸ்ட் நடைபெறதுக்கு, குதிரை பேரம் நடைபெறதுக்கு.
அதனால அது என்ன வேணாலும் நடக்கும். ஆனா ஐடியாலஜிக்கலா இவங்க யாருக்கு சாதகமா போவாங்க, யாருக்கு இணக்கமா போவாங்க, யாருக்கு பிடித்தமான ஒரு ஆட்சியா இவர்கள் ஆட்சி அமையுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஹிந்தியில் இவங்க பைட் கொடுத்திருப்பது. இதுவரை எந்த திமுக காரனும், அதிமுக காரனும், கம்யூனிஸ்டும், மதிமுகவும் ஹிந்தியில் பைட் கொடுத்ததே கிடையாது. ஹிந்தியில் பேட்டி கொடுத்ததன் மூலமாக திராவிட இயக்க அரசியலின் அடிப்படை அரசியல் அழகான இந்தி எதிர்ப்புங்கிற விஷயத்துல நாங்க திராவிட கழகம் மாதிரி இருக்க மாட்டோம், திமுக அதிமுக மாதிரி கிடையாது, எங்க கொள்கை தலைவர் பெரியாருங்கிறது உலாயி சும்மா காட்சிக்கு சொல்றோம், அது ஊரை ஏமாத்த தமிழர்களை ஏமாத்துறதுக்காண்டி எங்க தலைவர் பெரியாருன்னு சொல்றோம், மற்றபடி ஹிந்தி ஜி ஓகே ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் தாவேகா இருக்கிறது. இந்த நிலையில் காங்கிரஸ்காரங்களா அவர் பனையூர்ல நிக்கிறாங்க, அவர் வீட்டு வாசல்ல காங்கிரஸ்காரங்களா அனுமதிக்கலாம். எப்பா விஜய் கட்சி நிர்வாகிகளே பார்க்க மாட்டாரு, நாஞ்சில் சம்பத்தியே பார்க்காத விஜய் காங்கிரஸ்காரங்க நீங்க போய் ஆதரவு கொடுத்தோன்னா நீங்க அவங்க அவரை போய் பார்த்து நீங்க அரசியல் பேசி அவர்கிட்ட அறுதி பெரும்பான்மை, ஃப்ளோர் டெஸ்ட், மெஜாரிட்டி, நம்பர், மறுதேர்தல், ரீ எலெக்ஷன் இதெல்லாம் குறித்து அவர்கிட்ட பேசி புரிய வச்சிருவீங்க. உங்கள்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிடுவாரு அவர் டயத்தை. ஆதவ ஒரிஜினா புசியானதை தவிர்த்து வேற யார்ட்டையும் அவர் பேச மாட்டாரு. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசுற விதம் வேற. காங்கிரஸ்காரங்கன்னா அரசியல் நிலவரம் இதெல்லாம் பேசுவாங்க, அது விஜய் பேச தயாரா இருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது உங்களோட தான் அவர் வரப்போறாராங்கிறதும் அவருக்கு இன்னும் முடிவாகலை. அதனால பனையூர் வாசலில், பட்டினப்பாக்கத்து வாசலில் விஜய் ரசிகது காங்கிரஸ்காரர்கள் வெயிட் பண்றாங்க, அவர் பார்க்கலன்னு ஒரு நியூஸை பார்த்தேன். இது ஒரு நியூஸே கிடையாது, இது அஸ் யூஷுவல் நடக்கிறது தானே. கட்சிக்காரங்களை நாஞ்சில் சம்பத்தை பார்க்கல, அவரு செங்கோட்டையனை யாரையுமே அவர் வந்தவங்களை பார்ப்பதோ பேசுவதோ கலந்து ஆலோசிப்பதோ கிடையாதுங்கிறப்ப காங்கிரஸ் ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏட போயிட்டு அவங்கள கலந்து ஆலோசிச்சு பேசிடுவாரா? நீ ஆதவட்டையும் புசியானதுட்ட பேசணும். இப்போ இல்லாட்டி ஏடிஎம்கே காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தனியா செங்கோட்டையன்ட்ட. பிஜேபி டீல்லாம் நேராக ஆதவட்ட புசிட்ட பேசணும், ஏடிஎம்கே டீல்னா செங்கோட்டையன்ட்ட பேசணும், யார் யார்கிட்ட பேசணும்னு பண்ணணும். இப்போ காங்கிரஸ்காரங்க யார் மூலமா பேசணும்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க அப்படியே முழிச்சுக்கிட்டு பட்டினப்பாக்கம் கேட்டா பனையூர் கேட்டான்னு தெரியாம அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் ஒரு பக்கம் போட்டோம், இது நொடிக்கு நொடி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் சொல்ற முக்கியமான அரசியல் இந்தியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கவனிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் இந்தியில் பேசுறாங்க, இந்திக்காரங்களே இங்க வந்தாலும் இங்கிலீஷ்ல பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த தமிழ் மண்ணுல இந்தியில் பேச ஆரம்பித்து விட்டார்கள். யார்? தமிழர்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்த தமிழர்கள் இந்தியில் பேசுறாங்கன்னா இதை வடக்க மாத்தா பிளான் பண்றாங்க, இதை பீகாரா ஊபியா மாத்துறதுக்கான பிளானை அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. ஹிந்திங்கிறது இங்க நார்மலான விஷயம் தான், நார்மலைஸ் பண்ணுவதற்கான வேலையை பாஜக ஆரம்பித்து விட்டது. இதை பாஜக செய்திருந்தால் நமக்கு அதிர்ச்சி வந்திருக்காது, எதிர்ப்பும் வந்திருக்கும். பாஜக அப்படி செய்துன்னு விஜய் கட்சியை வச்சு செய்ய வைக்கிறாங்க. இனி எல்லாமே விஜய் கட்சியை வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இந்தியை ஆதரிக்கிற ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். அதற்கு பிறகு இந்தியை ஆதரிக்கிற இன்னொரு கட்சி ஒன்று உருவாயிருச்சு, பேரு தாவேகா, விஜய் கட்சி. மற்றபடி தமிழ்நாட்டில் இந்தியை யாருமே ஆதரிக்க மாட்டாங்க, காங்கிரஸ் கூட. வட இந்தியாவில் எப்படியோ இல்லையோ இங்கே அப்படி இந்தியை ஆதரிச்செல்லாம் பேச மாட்டாங்க. ராகுல் காந்தியே இந்தியை எதிர்த்து தான் பேசினாரு. ஸோ பாஜகவுக்கு தங்களுடைய கொள்கையை சொல்ற தங்க பேர் இல்லாத இன்னொரு கட்சி கிடைச்சிருச்சு, அதுதான் விஜய் கட்சிங்கிறத நிரூபிக்க இது ஒரு உதாரணமா இருக்கு. மற்றபடி ஆளுநர்கள் விஜயை அழைக்கணும், அழைத்தாதான் நம்ம அரசு நிர்வாகம் அடுத்து எப்படி நடக்க போகுதுங்கிறத பற்றி நம்ம சிந்திக்க முடியும், ஆலோசிக்க முடியும், ஆய்வு செய்ய முடியும், அது குறித்து விவாதிக்க முடியும். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.